வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அதே போல என்னுடைய மனசுக்கு நெருக்கமான இயக்குனர்களை நான் குருநாதராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில டைரக்டர் விக்ரமன் சார் அப்படிங்கிற ஒரு பண்பட்ட அன்பான மனிதரை குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த வீடியோவை நான் உங்களுடன் பேச தொடங்குவதற்கு முன்னதாக வாழ்வெல்லாம் பாட்டு தான் பேச போறேங்கிற தகவலையும் சொல்லிக்கிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு, அந்த ஒரு பாட்டு நம்மளை என்னமோ செய்யணும். ஒரு பாட்டு நம்மளை காதல் வசப்பட வைக்கணும், அல்லது ஒரு பழைய காதலை நினைவுபடுத்தணும், அல்லது இருக்கிற அந்த மனைவியுடன் உண்டான அந்த உறவை இன்னும் காதலோட கசிந்துருகி அதை அவங்கள கொண்டாடணும், அல்லது சகோதர பாசத்தை நம்ம உணர வைக்கணும், தாய்ப்பாசத்தினுடைய மேன்மையை புரிய வைக்கணும். மனிதர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் இருக்கணும். இது ஒரு தன்னம்பிக்கை பாட்டாக நான் பார்க்கிறேன். எவ்வளவு சோகமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஆனால் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு எனர்ஜி நமக்குள்ளார வந்துடும். புது வசந்தமா நம்ம மனசு மலர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது புது வசந்தம்ங்கிற படத்துல வந்த பாட்டு, எஸ் ஏ ராஜகுமார் இசையில வந்த பாட்டு. கிட்டத்தட்ட இளையராஜா கோபுரத்துல உட்கார்ந்து கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்துல முதல் படத்துல இளையராஜா பக்கம் போயிட்டு இருந்த எல்லா இயக்குநர்களுக்கு மத்தியிலையும் முதல் படத்துல எஸ் ஏ ராஜகுமாரை வர வைத்த பெருமையும் விக்ரமன் சாருக்கு உண்டு. இன்ஃபேக்ட் இளையராஜாவுடைய தீவிர ரசிகரும் தீவிர வெறியரும் தான் விக்ரமன் சார்னால கூட சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரித்த இந்த படம் எஸ் ஏ ராஜகுமாருடைய இசையில எல்லா பாடல்களையும் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்த பாடல்களாகவும் படமாகவும் புது வசந்தம் அமைஞ்சுது. இந்த புது வசந்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாலகுமாரன் சார், எழுத்தாளர் பாலகுமாரன் சார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த நட்பு இருக்குல்ல, அந்த நட்பை இங்க தமிழகத்துல இன்னைக்கு ஆண் பெண் நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இளைஞர்கள் மத்தியில ரொம்ப தெள்ள தெளிவா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில கொடுத்தவர் எழுத்தாளர் பாலகுமாரன் சார். அவருடைய பல கதைகள் அதைத்தான் சொல்ல வச்சுது. ஒரு ஆணை பார்த்து பெண் மிரட்சி அடைவதிலிருந்து காப்பாற்றியவர் பாலகுமாரன் சார். ஒரு பெண்ணிடம் உள்ள ஈர்ப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு, கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு திக்குமுக்காடி போறவன் தான் ஆண். ஆனா ஒரு ஆண் ஆணாகவும் ஒரு பெண் பெண்ணாகவும் இருந்து சிநேகிதமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை, அதுவும் ஒரே வீட்டில் ஏன் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுதான் புது வசந்தம் படத்தினுடைய மிகப்பெரிய தாக்கமும் மிகப்பெரிய வெற்றியாகவும் நான் பார்க்கிறேன். சரி, இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல புது வசந்தம் படத்துல எந்த பாட்டுங்க சொல்ல போறீங்க? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க, ஏங்க எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு தான் நம்ம தமிழ் ரசிகர்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. எல்லா பாட்டுமே எனக்கும் பிடித்த பாட்டு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த டைட்டில்ல வரக்கூடிய இந்த பாட்டு ஒரு பெரிய உத்வேகத்தை, உற்சாகத்தை, ஒரு எனர்ஜியை, ஒரு வைட்டமினை, ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளார கொடுத்துரும். கவிஞர் வாலி அவர்கள் எழுதினை எஸ் ஏ ராஜகுமார் இசையமைத்து பாடி உடன் பி சுசீலாமாவும் பாடி அப்படிங்கிற இந்த பாட்டு இருக்க, ஆகா, விக்ரமன் சாருடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு ஊட்டுவார் இல்லையா, அதற்கான ஆரம்பத்தை தன்னுடைய பிள்ளையார் சுழியிற புது வசந்தத்தினுடைய முதல் பாடல்லையே நமக்கு கொடுத்திருப்பார் திரு இயக்குனர் விக்ரமன் சார். அந்த பாட்டு தான் இது முதல்ல வரும் பாட்டு. அந்த பாட்டு எஸ் ஏ ராஜகுமாருடைய வாய்ஸ் கேட்டீங்கன்னாக்கா நம்ம கூட பாடலாமேங்கிற மாதிரி இந்த பாட்டை நான்லாம் அந்த படம் திருச்சியில சோனா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாள் தத்தக்கா பித்தக்கான்னு கூட்டத்தில் சிக்கி படம் பார்த்துட்டேன். ஆனால் பெரிய கூட்டம் இல்லை. ஆனால் மேட்னியிலேருந்து ஆரம்பித்த கூட்டம் கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதற்கப்புறம் அதே திருச்சி சோனா தேட்டரில் 18 தடவைகள் இந்த படத்தை புது வசந்தத்தை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் 28வது நாள் 45வது நாள்லாம் நான் பார்க்கும்போது பல கூட்டங்களுக்கு நெரிசல்களுக்கு மத்தியில சட்டையெல்லாம் கசங்கி வேர்வை வழிய தான் புது வசந்தத்தை நான் பல முறை பார்த்திருக்கேன். அந்த படத்துல வரக்கூடிய இந்த பாட்டு முரளி, ராஜா, ஆனந்த் பாபு, சார்லி. ராஜாவை பாரதி ராஜா சார் பயன்படுத்திட்டதுக்கு பிற்பாடு
ஒருத்தர் பிரமாதமா பயன்படுத்திட்டாருனாக்க நான் 2 பேரை எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒன்று டைரக்டர் விக்ரமன் சார் இந்த புது வசந்தத்தில் அந்த கடலோர கவிதைகள் ராஜாவை நல்லாவே பயன்படுத்தி இருந்தாரு. அதே போல சேரன் சார் பாரதி கண்ணம்மா படத்துல ராஜா கேரக்டரை ரொம்ப அழகாவே பயன்படுத்தி இருந்தார். இன்ஃபேக்ட் அகத்தியன் சார் கூட காதல் கோட்டை படத்துல ஒரு சின்ன கேரக்டரு, நல்ல கேரக்டரு, கெத்து கொடுக்குற கேரக்டரா கொடுத்துருப்பாரு. ராஜா நல்ல நடிகர் தான், ஆனா இன்னும் என்னமோ அவரை சரியாவே பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் தோணுது. அப்ப இந்த பாட்டு ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிக்க, ஒருத்தர் தபேலா வாசிக்க, இன்னொருத்தர் கிட்டார் வாசிக்க, இன்னொருத்தர் கஞ்சிரா வாடிக்க அப்படிங்கிற இந்த பாட்டு அப்படிலாம் வந்துட்டு, இது முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாளம் போட்டு, இது முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாளம் போட்டு, நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. எப்படி நல்ல சங்கதிகள், செய்தி, நல்ல சங்கதிங்க, நல்ல செய்திகள், நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. எப்படி இது முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாளம் போட்டு, இது முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாளம் போட்டு, நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு, நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு, இது முதல்ல அப்படின்னு அந்த ஹார்மோனியத்துல இது முதல்ல, அதுவும் மவுண்ட் ரோடு சாந்தி தேட்டரு, வெற்றி விழா படம், அதுக்கப்புறம் இன்னொரு இடம், அந்த இடத்துல வர கூட்டம், பீச்சு, அதுல ஒரு கார்ல இருந்து இறங்குறவங்க, சாதாரணமா நடைபயணம் செய்யறவங்க, ஒரு மிடில் கிளாஸ்காரங்க, ஒரு குறவன் குறத்திகள்னு சொல்லப்படுற அந்த இனத்தை சேர்ந்த மக்கள், அப்புறம் குழந்தைகளுக்கு குப்பையிலிருந்து சாதத்தை எடுத்து ஊட்டிட்டு இருக்கிற அந்த தாய், அப்புறம் ஒரு ஃபாரினர் இந்த பாட்டினுடைய இசையை கேட்டுட்டு வந்து பார்க்கறதுன்னு அவ்வளவு ஷாட் இதுக்குள்ளார வச்சிருப்பாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல ஒரு ஷாட் வச்சிருப்பாரு ஹரிபாபு கேமராமேன், அப்படி வச்சிருப்பாரு. அந்த பாடிட்டு இருப்பாங்க முரளி, அந்த டீமு கூட்டம்லாம் பார்த்துட்டு இருக்கும், பாடிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க, ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கேமரா ஜூம் ஆகி ஒரு இடத்துல பார்த்தாக்க ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல நல் வாய்ப்புகள் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும். எவ்வளவு பாசிட்டிவாவே விக்ரமன் சார் திங்க் பண்றாரு பாருங்க. இது முதல்ல வரும் பாட்டு நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. அதுக்கப்புறமா வாலி சார் எழுதுறாரு, தொட்டிலே தூங்கும் போது பாட்டை ரசிச்சோம், தாளாட்டு, தொட்டிலே தூங்கும் போதே பாட்டை ரசிச்சோம், நாம கட்டிலே காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம். தொட்டில் குழந்தை இல்லையா, அந்த தொட்டில குழந்தையா இருக்கும்போது கூட அம்மா பாடுற அந்த தாலாட்டை, ஆறாரோ ஆரிராரோவை பாட்டை ரசிச்சிருக்கோம். கட்டில காதல் சொல்றதுக்கு கூட பாட்டு தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு. தொட்டிலே தூங்கும் போதே பாட்டை ரசிச்சோம், நாம கட்டிலே காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம். தத்துவமா சித்தர் சொன்ன பாட்டை ரசிச்சோம், சித்தர் பாடல்கள், தத்துவமா சித்தர் சொன்ன பாட்டை ரசிச்சோம், நாம பட்ட துன்பம் பசிய மறக்க பாட்டு படிச்சோம். பட்ட துன்பங்கள், காயங்கள், வலிகள், வேதனைகள், வடுக்கள், ரணங்கள், அவமானங்கள், துயரங்கள், துக்கங்கள், இதையெல்லாம் மறக்கிறதுக்கு, பசிய மறக்கிறதுக்கும் நாம பாட்டு தான் படிக்கிறோம். தொட்டிலே தூங்கும் போதே பாட்டை ரசிச்சோம், நாம கட்டிலே காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம். தத்துவமா சித்தர் சொன்ன பாட்டை ரசிச்சோம், நாம பட்ட துன்பம் பசிய மறக்க பாட்டு படிச்சோம். கன்னியர மயக்க பாட்டு காதலிச்சு மறந்தா பாட்டு. கன்னியர மயக்கிறதுக்கும் பாட்டுதான், காதல்ல மறக்கிறதுக்கும் பாட்டுதான், காதல் தோல்வி. கன்னியர மயக்க பாட்டு காதலிச்சு மறந்தா பாட்டு, கடவுளை பார்க்கவும் பாட்டு, நீட்டி கட்டையில போகையிலும் பாட்டு பாட்டு. கடவுளை பார்க்கறதுக்கும் பாட்டு பாடுறோம், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு எல்லாம். அதே போல கட்டையில போகும்போதும் ஒரு ஒப்பாரி பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, கடவுளை பார்க்கவும் பாட்டு, நீட்டி கட்டையில போகையிலும் பாட்டு பாட்டு, இது முதல்ல
இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. ஹே, ஹே. எப்படிப்பட்ட வரிகள், எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு உணர்த்தணும்னு விக்ரமன் சார் தன்னுடைய முதல் படத்திலேயே ஆசைப்பட்டிருக்காரு. அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்காரு. அந்த நிறைவேற்றின விஷயத்துல நமக்குள்ளார ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இன்றைக்கும் வெற்றிப்பட இயக்குனர்கள்ல முக்கியமானவர்களா விக்ரமன் சார் நம்ம மனசுல தனி இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்தபடி பாருங்க, வாலி அவர்களுடைய வரிகள். காளிதாசன் கம்பனோட வாழ்ந்த தலைமுறை நாங்க, கண்ணதாசன் தொடங்கி வச்ச பாட்டு பரம்பரை. காளிதாசன் கம்பன்லாம் அந்த காலத்துல இருந்த தலைமுறையிலிருந்து வந்த வாழ்ந்த தலைமுறை தான் நாங்கெல்லாம். அது மட்டுமா, கண்ணதாசன் தொடங்கி வச்ச பாட்டு பரம்பரை. ஏகபோக அரசர்கள் எல்லாம் இருக்கும் உலகிலே, அரசர்கள் ராஜாக்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த ஏகலைவன் பாட்டும் கூட ஜெயிக்கும் நடுவிலே. ஏகலைவன் யாரு? குருவே இல்லாம, ஆனால் யாரோ ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு, சிஷியனா அந்த குரு ஏத்துக்கல, ஆனா ஒருத்தரை குருவா நினைச்சுக்கிட்டு நாங்க இந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இன்னைக்கு பாடிட்டு இருக்கோமே, இந்த ஏகலைவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. கட்டவர்களை தானம் கேட்காத துரோணர்கள் அப்படின்னு சொல்லலாமா? அப்படிதான் இதை சொல்லணும். காளிதாசன் கம்பனோட வாழ்ந்த தலைமுறை நாங்க, கண்ணதாசன் தொடங்கி வச்ச பாட்டு பரம்பரை. ஏகபோக அரசர்கள் எல்லாம் இருக்கும் உலகிலே, இந்த ஏகலைவன் பாட்டும் கூட ஜெயிக்கும் நடுவிலே. அடுத்த வரி பாருங்க. வாழ்க்கை பூரா பாட்டை படிச்சோம், வாழ்க்கை பூரா பாட்டு படிச்சோம், வாழ்வெல்லாம் பாட்டு இல்லையா? வாழ்க்கை பூரா பாட்டை படிச்சோம், வாழ்க்கையத்தான் பாட்டா படிச்சோம். இதான கண்ணதாசன் மாதிரியானவர்கள்லாம் எழுதுனது இல்லையா? வாழ்க்கை பூரா பாட்ட படிச்சோம், வாழ்க்கையத்தான் பாட்டா படிச்சோம். ரோட்டில் படிக்கிற பாட்டு, நல்ல ராஜ்யம் பிடிக்கிற பாட்டு. பாட்டு இது முதல்ல, கடைசியில பாசிட்டிவ். ரோட்டில் படிக்கிற பாட்டு, நாளை ராஜ்யம் பிடிக்கிற பாட்டு. பாட்டு இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்க தாளம் போட்டு. டக்க டக்க டன் டக்க டன் டன் டட்ட டட டன் டன் டன். டைட்டில் ஓடிட்டே இருக்குங்க. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. இது முதல்ல அறிந்திடிங், இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. ஈஸியா இருக்கு தாளம் போடுறதுக்கு, நாம யார் வேணாலும் தாளம் போடலாம். அப்படிப்பட்ட இந்த முதலான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்த முதல் படமாக தன்னுடைய திரை வாழ்க்கையை ஆரம்பித்த விக்ரமன் சாருடைய இந்த படம், இந்த பாட்டு, வாலி சார், எஸ்.ஏ. ராஜ்குமார் சாருடைய இசை, அவருடைய அந்த குரல், சுசீலாமாவுடைய வாய்ஸ்ன்னு, இந்த பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது? இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல இந்த பாடல் பற்றிய விஷயங்களை, புது வசந்தம் பற்றிய விஷயங்களை பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே.